நம்ம சுவாமி யோகதேவ் அவர்களோட பயணிச்சுட்டு இருக்கிற இன்னொரு ஆன்மீக பக்தர் வந்திருக்கிறாரு. சார், நீங்க உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து வரீங்க? என் பேரு ராஜா. ம். நான் இங்க திருவண்ணாமலை தான். இங்க அவலூர்பேட்டை ரூட்ல இருக்கேன், பக்கத்துல. ஆனா சாமிய வந்து நானு 1 மந்த்தாவே ஃபாலோ பண்ணேன். எப்படின்னாக்கா, அவருடைய வழிமுறைகள. அவர் நெறைய ஆன்மீகத்துல நெறைய ஈடுபாடு இருக்கு. அவரு ஈடுபாடு இருக்குன்றத விட 100% சக்சஸ் ஆயிட்டாரு, அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அவர் கூட இருக்கும்போது எனக்கு ஒரு வைப்ரேஷன் ஏற்படுது. பணம், காசுன்றது அப்புறம். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட்டு மனுஷனுக்கு அடிப்படைன்றது வந்து நிம்மதி. வாழ்வாதாரமே அது மட்டும் தான். எந்த ஒரு விஷயத்தையும் மனம் விட்டு சொல்ல முடியாம விஷயம். இந்த காலகட்டத்தில ஜெனரேஷன்ல பார்த்தீங்கன்னா, 90% பேர் 99% பேர் இருக்காங்க. வெளிய சொல்ல முடியாம மனவியாதியில இருக்காங்க. அந்த மாரி வியாதிகள இவர வந்து சாமின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. சாமின்றத விட அப்பான்னு சொல்லி, அப்பா கிட்ட கேட்காத எந்த பொருளையுமே நம்ம கேட்டு இல்லன்னு சொல்றதுக்கு அவர்கிட்ட வாய்ப்பு கிடையாது. எல்லாமே அவர் வந்து குடுக்குற இடத்துல இருக்காரு. நம்ம வாங்குற இடத்துல இருக்கோம். அப்படின்னும்போது, அவர் வந்து அந்த கடவுளோட ஈடுபட்டு பேசலாம். அப்பான்னே கூப்பிடலாம். இப்போ வந்து இறைவான்றோம். இறைவாவுக்கும், அப்பாவுக்கும் ஒரு வித்தியாசம் தான். ஏன்னா 2 பேரும் கடவுளோட இணைஞ்சிருக்கிறாங்க. இப்போ இந்திரலிங்கம் இருக்குனாக்கா, இந்திரலிங்கத்த எப்படி வழிபடணும்? அதான் அந்த தேங்காய் ஓடு கொட்டாங்கச்சி வச்சு, அது கறி துண்டுகள் போட்டு, சாம்பிராணி போட்டு, அந்த சாம்பிராணி வாசங்கள் எப்படி நம்ம இறைவனிடம் சேர்க்கிறோமோ, அந்த வாசம் நம்ம எவ்வளோ அவர மகிழ்ச்சி படுத்துறோமோ, அந்த மகிழ்ச்சி நமக்கு திரும்பி தருவாரு. நம்ம எதிர்பார்ப்போம். அந்த மாரி நம்மளையும் எங்களையும் அந்த வாசம் போல எங்கள சாந்தமா வச்சுக்கங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பா நடக்குது. 100% நானு அனுபவிச்சிருக்கிறேன். நிருதிலிங்கம், வாயுலிங்கம், அக்னிலிங்கம், நித்திரலிங்கம், இந்த மாரி ஈசான லிங்கம் ஒவ்வொரு வழிகாட்டுதலும் சொல்லிக் குடுத்தாரு எங்களுக்கு. பழமையான வாழ்ந்த அந்த வார்த்தைகள். ஓகே சார், புரியுது. இப்ப வரக்கூடிய நெறைய ஆன்மீக பக்தர்கள் வருவாங்க. அவருக்கு வந்து நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து பயனுள்ளதா இருக்கும். 1 மாச அளவுல பயணிச்சிருக்கிறீங்க. ரொம்ப உங்கள சந்திச்சது ரொம்ப நன்றி.